Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths example 1.4 தான் பார்க்க போறோம். example 1.4ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. let a is equal to னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒரு சில வேல்யூஸ் 3 4 7 8. அதே போல b க்கு வந்துட்டு 1, 7, 10 னு கொடுத்திருக்காங்க. இதுல which of the following sets are relations from a to b? a ல இருந்து b க்கு எதெல்லாம் வந்துட்டு ரிலேஷன் அப்படினு கேக்குறாங்க. எந்த செட்லாம் ரிலேஷன் கேக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா r1 னு கொடுத்து 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 னு கொடுத்திருக்காங்க. தமிழ்லயே சொல்றேன் பாருங்க. a க்கு உண்டான வேல்யூ கொடுத்துட்டாங்க, b க்கு உண்டான வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை a ல இருந்து b க்கான உறவை குறிக்கின்றது? எது வந்துட்டு a ல இருந்து b க்குள்ள உறவை குறிக்குதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன நமக்கு? r1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 இல்லைங்களா? இப்போ இதை எடுத்து எழுதிக்கிட்டோம். செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் எதெல்லாம் வந்துட்டு நமக்கு உறவுன்னு கேட்குறாங்க. அப்போது ஏ இங்கே இருக்குது, பி இருக்குது. அப்போது நம்ம ஏ கிராஸ் பி பண்ணணும். சரிங்களா? ஏ கிராஸ் பி பண்ணுறதுக்கு நமக்கு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூனா 3, 4, 7, 8. பியோட வேல்யூ என்ன? 1, 7, 10. இப்போது ஏ கிராஸ் பிங்கிறப்போ நம்ம என்ன எழுதணும்? 3, 4, 7, 8 கிராஸ் 1, 7, 10. இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோடு நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே 3 இருக்குடா, அது 3 வந்துட்டு இங்கே 1ஓடையும் 7ஓடையும் 10ஓடையும் கிராஸ் பண்ண போகிறோம். அதே போல் செகண்ட் டேர்மை ஒவ்வொரு டேர்மோடையும் கிராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3யை கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 3, 1, 3, 7, நெக்ஸ்ட்டு 3, 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 4 இருக்குங்களா? 4ஓட கிராஸ் பண்ணுங்கள். 4, 1, 4, 7, 4, 10. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் என்ன? 7 இருக்குது. 7, 1, 7, 7, 7, 10. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் என்ன இருக்குது? 8 இருக்குங்களா? 8ஓட கிராஸ் பண்ணால் 8, 1, 8, 7, 8, 10. இப்போது இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூ. இப்போது எதெல்லாம் ரிலேஷன் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஏ டு பி வந்துட்டு ரிலேஷனான்னு கேட்குறாங்க. இப்போ கொஷனில் இங்கே r1க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3, 7 கொடுத்துருக்காங்களா? அந்த 3, 7 இங்கே இருக்கான்னு பாருங்கள். அதாவது இங்கே r1ல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கிற இந்த ஏ கிராஸ் பியில் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ எல்லா டேர்ம்ஸும் இருந்ததுன்னா அது வந்துட்டு ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஏக்கும் பிக்கும் உறவு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இங்கே 3, 7 இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் 3, 7 இருக்கா? இருக்குது. 3, 7 இருக்குது. 4, 7 இருக்குது கொஷனில். இங்கே 4, 7 இருக்கா? இருக்குது. 7, 10 கொடுத்துருக்காங்க. 7, 10ம் இருக்குது. 8, 1 அதுவும் இருக்குது. அப்போது அவங்க r1ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லலாம்? r1 வந்துட்டு ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ அதை என்னன்னு சொல்லலாம்? r1 belongs to a cross b. therefore r1 is relation to a to b இப்படி சொல்லணும். சரிங்களா? அதுவே தமிழில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? r1 என்பது a இருந்து b க்கான உறவு. r1 என்பது a இருந்து b க்கான உறவு என்று சொன்னால் போதும். சரிங்களா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன இருக்குது நமக்கு? r2ல 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நமக்கு ஏ கிராஸ் பியில் வந்துட்டு இந்த 3, 1, 4, 12 இருக்கான்னு பாருங்கள். 3, 1 இருக்குது. 3,
1 வந்துட்டு இந்த A cross Bல இருக்குது. ஆனால் 4,12 இருக்குதா? இல்லை. அதனால நம்ம என்னன்னு எழுதலாம்? 4,12 not belongs to A cross B. A cross Bல 4,12 இல்லை. Therefore, R2 is not a relation. Not a relation to A to B. தமிழில் எழுதுறதா இருந்தால் R2 என்பது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லைன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3,7, 4,10, 7,7, 7,8, 8,11, 8,7, 8,10 இதெல்லாம் வந்துட்டு இந்த A cross Bல இருக்குதான்னு பாருங்கள். இப்போது இங்கே 3,7 இருக்குது. 3,7 A cross Bல இருக்குது. நெக்ஸ்ட்டு 4,10 கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. 7,7 கொடுத்துருக்காங்க, இருக்குது. 7,8 இல்லை. நெக்ஸ்ட் 8,11 கொடுத்துருக்காங்க. 8,11 இருக்கா? இல்லை. இது வந்துட்டு இங்கே நம்ம போட்டிருக்கிறது 8,1. அது வந்துட்டு நமக்கு 11 மாதிரி தெரியும். ஓகேவா? இது 8,1, 8,11 கிடையாது. சரிங்களா? இப்போது இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறதுல 8,11 நமக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு 8,7 கொடுத்துருக்காங்க. 8,7 இருக்குதா? இருக்குது. 8,10 அதுவும் இருக்குது. இப்போ நமக்கு இல்லாதது இது 7,8ம் 8,11ம் தான் இல்லை. அப்போது என்ன சொல்லணும்? R3ல in R3 7,8 and 8,11 இது ரெண்டும் வந்துட்டு என்னது? does not belongs to A cross B. அதனால் therefore R3 is not a relation to A to B. R3 என்பது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த 1.4 எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.